முருகாச்சரணம். சூரபத்மன் தேவர்களை அடக்கி ஆள்ற தன்மையை நம்ம கந்த புராணத்தில் ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். அப்போ சூரியனுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிடுறாரு, நீங்கள் இனிமேல் வெயிலை தகிக்கக்கூடாது, சாந்தியாக தான் இருக்கணும்ன்றார். சந்திரனை நீங்கள் வளரவும் வேணாம், தேயவும் வேணாங்கிறாரு. இப்படியெல்லாம் அவளுக்கு உத்தரவு கிடைக்கிறது. அடுத்து யமன் நடுங்கிட்டே வந்து நிற்கிறார். நான் தான் யமன், அந்தகன், கூற்றுவன், நடுவன் அப்படின்னு எனக்கு பெயர்கள் உண்டுன்னு சொல்லிக்கிறார் சூரபத்மன் கிட்ட. உயிர்களை பிரிக்கிறது என் வேலைன்றார். அப்போது சூரபத்மன் சொல்கிறார், அந்த வேலையை நீ உன் ஊரில் வச்சுக்கொள்ளணும், இந்த ஊரில் வைக்கக்கூடாது, இங்கே காலம் காட்டுற வேலையை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறார். அடுத்து இந்திரன் வரார். யார் நீன்னு கேட்குறாரு சூரபத்மன். 30 கோடி தேவர்களுக்கும் தலைவனாக இருந்த தேவேந்திரன் நான் தாங்கிறார். உனக்கு ஒரு வேலை தரேன், அதை ஒழுங்காக செய்யணும். கடலில் உள்ள மீன்களையெல்லாம் பிடிச்சி இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எந்த வகையான மீன் எவ்வளவு தேவைன்னு கேட்டறிஞ்சு அதை மக்களுக்கு கொடுக்கணும்னு இந்திரனுக்கு உத்தரவுன்னு இந்திரனும் அதை ஏற்றுக்கிறார். அப்போ வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வச்சான் அந்த சூரபத்மன். அடுத்து அக்னி பகவான் வந்தார். யார் நீன்னு கேட்டார். நான் தான் முளரி அப்படின்னு தன்னுடைய பெயரை சொல்கிறார். அப்படின்னு கேட்குறார் சூரபத்மன். அதுக்கு அக்னி அப்படின்னு பதில் சொல்கிறார். இந்த மண்டலத்தில் சுடுற வேலையை வச்சுக்கக்கூடாது, ஓடு அப்படின்னு அக்னி தேவருக்கு உத்தரவாகுது. அக்னி தேவரும் கிளம்பிடுறார். அடுத்ததாக பிரம்மன் வர்றார். யார் நீன்னு கேட்குறார். நான் உன் கொள்ளுப்பாட்டேன், உன் அப்பா காஷ்யப்பர், அவருக்கு அப்பா மரீச்சிக்கு அப்பா நான் தான் பிரம்மன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். என்ன இருந்தாலும் நீ எனக்கு பந்துன்னு சொல்லிட்டதுனால ஒன்று துன்புறுத்தலை, பஞ்சாங்கத்தில் 4 நட்சத்திரம் பார்த்துட்டு வீடு வீடாக போய் சொல்ல வேண்டியது உன் வேலைன்னு பிரம்மாவுக்கு உத்தரவாகுது. அடுத்து பகவானான நாராயணன் வரார். யார் நீன்னு கேட்குறார் சூரபத்மன். உன் பாட்டனுக்கு பாட்டன் நாராயணன் அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். உனக்கும் கடினமான வேலை தரக்கூடாது, இந்த மண்டலத்தில் உள்ள அவ்வளவு வீடுகளுக்கும் போய் அவள் கேட்குற வரங்களை கொடுத்துன்று அப்படின்னு சொல்லி நாராயணருக்கு உத்தரவாகுது. இப்படியெல்லாம் தேவலை துன்புறுத்தின சூரபத்மன் வானவர்களை எப்படி வேலை வாங்கினான்னு அடுத்ததில் பார்க்கணும். காலையில் தென்கடலில் உள்ள தன்னுடைய தலைநகரான வீரமகேந்திரபுரியில் வேலை செய்யும்படியும், உச்சி வேளையில் தான் தம்பி தாரகனின் நகரான மாயாமாபுரத்தில் வேலை செய்யும்படியும், மாலையில் மற்றொரு சோதரனான சிம்ஹமுகனினுடைய ஊரான அசுர நகரில் வேலை செய்யும்படியும் பணிக்கிறாங்க தேவர்களுக்கு. அடுத்து அலைஞ்சு நிலகுலைஞ்சு போன தேவர்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. அது அருணகிரிநாதர் பாடுறார். நெறி தவறி அலறி மதி நடுவன் மக பதமுளறி நிருதி நிதி பதி கரிய வனமாலி நிலவுமறை அவனிவர்கள் அலைய அற சுரிமை புரி நிறுத்தன் உர மர அயிலை விடுவோனே அப்படின்னுட்டு இந்த செயலை அருணகிரிநாதர் விளக்குறார். தேவேந்திரர்கள் பொன்னூரர்க விட்டுட்டு தேவர்களோட இந்திராணியோடையும் மேருமலைக்கு போகிறாங்க. சூரபத்மனுடைய மகன் பானுகோபன் வானுலகமான அந்த பொன்னாட்டை எரித்து தன் மகன் சயந்தனையும் ஏனைய தேவர்களையும் சிறப்பிடிச்சு செய்தி கேட்டு ரொம்ப வருந்துறார். மேருமலையின் ஒரு புறத்தில் எம்பெருமானை நோக்கி தவம் இருக்கார். அவருடைய தவத்துக்கு பரமேஸ்வரர் இறங்கி காட்சி கொடுக்குறார். அப்போது இவா கேட்குறா, கருணாமூர்த்தி, சூரபத்மன் என்னையும் தேவர்களையும் துயரக்கடலில் ரொம்ப அழுத்துறான், என் மகன் சயந்தனையும் தேவர்களையும் சிறையில் அடைச்சி வச்சு என்னுடைய நகரமான அமராவதியை கொளுத்தி இடர்கள் பல செய்கிறான், இந்த சூராதிகளை அழித்து எங்களை காத்திரலணும்னுட்டு இந்திரன் வேண்டிக்கிறார் சுவாமிகிட்ட. அப்போ இந்திரா, என்னை நிந்திச்சு தக்ஷன் யாகம் செஞ்ச போது அதில் நீயும் மற்ற வானவர்களும் கலந்துட்டதுனால தான் இந்த துன்பம் உங்களுக்கு வந்தது. வருந்தாத, விரைவில் குமரக்கடவுள் தோன்றி சூராதி சூரர்களை அழித்து உங்களுடைய துயர் தீர்ப்பான்னு எம்பெருமான் சொல்லி மறைஞ்சு விடுறார். சிவபெருமானோ கல்லால மரத்தின் மேலே அமர்ந்து யோகம் பண்ணின்னு இருக்கார். உமாதேவியாரோ இமவான் மகளாக தோன்றி தவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இப்படி தவக்கோலத்தில் 2 பேர் இருந்தால் குமரக்கடவுள் எப்படி தான் தோன்றுறது? குமரக்கடவுள் அவதரிச்சாதானே நம்ம குறை நீங்கும்னுட்டு நினச்சிக்கிறார் இந்திரன். மனோவதி அப்படின்ற மாநகரை போய் அடைகிறார். அங்கே வியாழ பகவானின் மனைவி கிட்ட இந்திராணியை விட்டுட்டு தேவர்களோட பிரம்மலோகம் போகிறார். குமரக்கடவுள் தோன்றுவார் அப்படின்னு பரமேஸ்வரர் சொன்னதை பிரம்மா கிட்ட சொல்கிறார். அப்போ இந்திரா, நானும் திருமாலும் தேடி காண முடியாத பெருமான் வெள்ளியங்கிரியில் சனகாதி முனிவர் 4 பேருக்கும் யோக முத்திரையை காட்டி வீற்றிருப்பது தன்னுடைய துன்பத்தை போக்கன்னுட்டு அனுகிரகிக்கிறார் இந்திரனுக்கு. தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.